Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு நடிகைங்க ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு 16-15 வயசு பையன் அவங்களுக்கு தெரியாது. இந்த பெற்றோர்களே போய் கட்டிப்பிடிக்க பெரியார், அண்ணா, கலைஞர், பிறகு சிஎம் ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னும் போய் அவருடைய மகன் போட்டோவையும் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து வாயை பொத்திட்டு எல்லாம் அண்ணாவின் மறு உரிமை நீங்க கட் அவுட் பாக்குறீங்க. சொல்ல முடியாதுங்க. நான் காமராஜர் தான் பேசுறேன். ஏன் ஜாதி பாசம்? ஆமா, ஜாதி பாசம் தான். வேல்முருகன் ஜனநாயகத்தை ஓட விட மாட்டார். பார்க்கலாமா? வேல்முருகன் ஓட விட மாட்டார். கன்னடக்காரன் தானே ப்ரொடியூசரே, ஓட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் சதானந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்த அந்த மாணவர்களுக்கான பரிசு அளிப்பு விழா, அதில் பேசிய ஒரு மாணவரோட பெற்றோர் வந்து அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, காசு போகிறவங்க என்ன தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தர்மம் பண்ணுறவங்க வந்து வாழும் வள்ளல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்க விஜயை வந்து இளைய காமராசர் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு பேசியிருந்தார். ஸோ அதை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து விஜயை வந்து அடுத்த காமராசர்னு சொல்லலாம், காமராசர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார். அந்த இளைய அட்டாக் பண்றது இல்ல, தொடர்ச்சியான எத்தனை வருஷமா தொடர்ச்சியா அவர் பண்றாரு? விஜய் எது பண்ணாலுமே இங்க அதை தாக்கறதுக்கு 3 வருஷமா ஒரு போட்டோ ஷூட் பண்றாரு. ஒரு 2000 குடும்பத்தை வர வச்சு, அதுவும் அந்த சங்க நிர்வாகிகளை, முக்கியமான நிர்வாகிகளை, அவங்களோட குழந்தைகளை வர வச்சு, அவங்களோட கட்சி சார்ந்த ஆட்களை மட்டும், அந்த குழந்தைகளை மட்டும் வர வச்சுட்டு, அதில் ஒரு 30 பேர்த்துக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வைர கம்மல் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு அரை பொன் மோதிரம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதையும் கொடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் இளைய காமராஜர்னு சொல்றதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது விஜய்க்கு? அவரு சொல்லல சார். அதை அவர் மறுத்திருக்கணுமா இல்லையா? ஒரு பொதுவெளியில அந்த ஸ்டேஜ்ல ஒரு நிமிஷம், ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து ஒரு இளைய காமராஜர்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேஜ்லயே மறுக்கலாம். வீடியோ பாத்தீங்கன்னா இல்லையா? நான் பார்த்தேன். அவர் இளைய காமராஜர் சொன்னோன்னே இவர் என்ன ஒரு ஜெர்க்கானாரு, ஜெர்க்கானி சிரிச்சிட்டு ஜர்க்கலாலிங்க சிரிச்சாரு சார். அவரு ஸ்கிரிப்டுங்க, அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பண்றது. அவரே சொல்றாரு, இது நான் எழுதி கொடுக்கல, நான் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அவரே சொல்றாரு. சின்ன சின்ன பசங்க பேசும்போது ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க இங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழக வெற்றி கழகம் நீங்களும் ஒரு ஷூட்டிங் பண்ண வேண்டியது. ஒரு நிமிஷம், அவர் அதாச்சும் பண்றாருல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது அது வந்து ஒரு சினிமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சமீப காலம் இந்த 3 வருஷமா வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. பள்ளி இத்தனை பேசுறீங்கல்ல, இத்தனை மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அதை போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியதானே? ஏன் இளம் தலைமுறைகளை கெடுக்கிறாங்க? இந்த சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி எதுக்கு போக வைக்கணும்? நீங்க சொல்றீங்க நீங்களே ஒரு கூத்தாடி, ரைட்டு, நான் கேட்கறேன். ஆனா எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. நான் ஒரு சான்றோர் மக்கள் கழகம்னு ஒரு கட்சி நடத்துறேன், சங்கம் நடத்துறேன், 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்துறாரு. யாரு தமிழ்நாட்டிலே ஒரு டாப் ஹீரோ, அவர் ஏன் கட்சி நடத்த கூடாதா? கட்சி யாரு வேணா நடத்தலாம். இந்த ஜனநாயக நாட்டுல யாரு வேணா கட்சி நடத்தலாம். எடுத்தோடனே நேரா சிஎம் சீட்ல போய் உட்கார முடியாது. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் சார். சீட்ல போய் உட்கார முடியாது. நீங்க வந்து எம்எல்ஏ சீட் இல்ல, நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ சீட் ட்ரை பண்ணுவீங்க. நான் ட்ரை பண்ணுவோம். இல்ல அவரு சிஎம் ட்ரை பண்ணுவாங்க. மக்களுக்கான போராட்டங்கள் முன்னெடுத்துருங்க. அவங்க விருப்பம் சார். அது அவர் சிஎம், அடுத்து சிஎம் ஆகலாம், இல்ல அடுத்து பிரதமரே ஆகுறது, அது அவருடைய விருப்பம். அவராச்சும் போட்டோ ஷூட் பண்றாரு. எத்தனை கட்சி பேர் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி மாணவர்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க? வேல்முருகன் பண்றது இல்லையா? மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது இல்லையா? நீட் தேர்வு பிரச்சனைக்கு வட மாநிலத்துல போய் எங்க தமிழ் சார்ந்த குடிமக்கள் வந்து இளைஞர்கள், மாணவர்கள் போய் அந்த பகுதியில் போய் நாங்கள் எழுதக்கூடாதுங்கிறக்காக உள்ளிருப்பு போராட்டம், நீட் அலுவலகத்தை முற்றுகிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அது வாங்கி கொடுத்தே அண்ணன் வேல்முருகன். அவரை கொச்சப்படுத்தி இந்த அணில் குஞ்சுகளா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. இப்ப வந்து இடி ரைட் நடந்துச்சு, டாஸ்மார்க்ல ஊழல்ன்றாங்க, 1000 கோடி ஊழல் குரல் கொடுத்து தான் இருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல திமுக, நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்துல முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காரு. ஆனா கூட்டணியில் இருந்தாலும் எங்க பேக் அடிக்கிறாரு? எந்த இடத்துல கூப்பிட்டு பேசினாரு, நான் இழுந்து போயிட்டேன். மக்களுக்கு மத்தியில அவர்கள் மிகப்பெரிய போராளி. இன்னைக்கு சொல்ற தமிழக மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தவர். இன்னைக்கு கூட்டணியில இருந்து அவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்சாலும் கூட அவர் இருக்கையிலேயே வந்து திமுக கோவப்படலையா? ஏன் முதலமைச்சரை கோவப்பட்டு என்ன சொல்றாரு? சேகர் பாபு வந்து அதிக பிரசங்கத்தனம் பேசுறவங்க, முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிறீங்கன்னு பேசும்பொழுது உடனடியாக அவர் வந்து கண்டனத்தை தெரிவித்து முன்னாடி நின்று போராட்டம் பண்ணலையா சட்டமன்றத்தில்? நான் என்ன கேட்குறேன், கூட்டணியில் இருந்தாலும்
ஒரு அளவுக்கு தான். மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னா அதை எதிர்ப்பு கண்டனம் போராளின்னு தெரிவிப்பார். சொல்றீங்களா? ஆமா. அதான் ஒரே வார்த்தையில ஒரே பேரா எடுத்துக்கிட்டாரு. என்ன பேரை கருத்துக்கு விஜய் கூத்தாடினாரு. விஜய் எந்த விதத்துல கூத்தாடின்னு சொல்றது தவறான வார்த்தை கிடையாது. இன்னைக்கு அது தமிழ் வார்த்தை தான். அதுல அனைவரையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் ஸ்டேஜ்ல ஒரு ஒரு விஷயம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பெண்களை ஒரு கட்டி பிடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னது இப்ப தவறா போச்சா? ஓகே சார். ஒரு 10வது படிக்கிற பொண்ணை நீங்க கட்டி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தவறானதா சார்? மக வயசு சார் அவருக்கு. சார் மக வயசு சார். அதாம இவரா போய் கட்டி பிடிக்கல. அது ஒழுக்கமானவரா இருந்தா பரவாயில்ல. விஜய் யாரு வர கூட ஒரே ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் நான் அதைத்தான் நான் சொல்றேன். நான் விஜய் ஒழுக்கமானவரா இருந்தா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். விஜய் நான் கேட்கிறேன். ஆமா நான் ஒழுக்கமானவன் தான். நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் கேளுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில இறந்து போறார். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு விபத்துல இறக்குறார். அவருக்கு அந்த விஷயத்துக்கு போக முடியாத ஒரு தலைவன் கூட்டிட்டு தனி விமானம் மூலியமா கல்யாணத்துக்கு போவாரா? நான் கேட்கிறேன். ஒழுக்கமானவரா இருந்து நீங்க சொல்ற மாதிரி அவரோட பெண் வயசான ஒரு 50 வயசான ஒரு இது கட்டி பிடிக்கிற தவறு அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் கலாச்சாரம் யாரை வேணா இப்ப சாதாரண மனுஷன் நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துறோம் என்னை கட்டி பிடிக்கிறக்கோ முத்தம் கொடுக்கறக்கோ பெற்றோர்கள் அனுமதிப்பாங்களா? அது சொல்லுங்க. உங்க மனசு அந்த அளவுக்கு சார் அனுமதிப்பாங்க சார். எப்படி அனுமதிப்பாங்க? சொந்த பந்தம் ரத்தங்கிறது வேறங்க. அது நீங்க பாக்குற பார்வையில சார். தயவு செஞ்சு சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் நான் பேச விடுங்க. ஒரு நடிகர் ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு 16-15 வயசு பையன் அவங்களுக்கு தெரியாது. இந்த பெற்றோர்களே போய் கட்டி பிடிக்கிறோம் தவறுங்க. தமிழ் கலாச்சாரம் அது தவறுதான். எப்படி எந்த சாதாரண சதா நாடாரோ நீங்களோ அதை பண்ணிட முடியுமா? ஒரு அரை பவுன் மோதிரம் கொடுத்துருக்கோம் உங்களை கட்டிப்பிடிக்க இந்த சமூகம் ஏத்துக்குமா? ஒத்துப்பாங்களா? எந்த காலத்துலயா? தவறுதான். அவரு தவறுதான். நீங்க தப்பா பாக்குறீங்க சார். அது தவறு இல்ல. நீங்க தப்பா தான் சார் பாக்குறீங்க. ஒரு நிமிஷம். இந்த சின்ன குழந்தைங்க சார். சின்ன குழந்தைங்க சார். நடிகன் ஒரு நடிகன்னா 18 வயசுக்கு ஆகாத சின்ன குழந்தைங்க சார். அந்த குழந்தைகளை தாங்க சொல்றா. இதே நீங்க அந்த குழந்தைங்க போக்சோ சட்டத்துல கைது பண்ணிடுவாங்க. இதே பெற்றோரே வழக்கு கொடுத்துருவாங்க. நீங்க நினைக்கிற கொச்சையா பேச கிடையாதுங்க. இதுதாங்க உண்மை. நீங்க எவ்வளவு கத்தி பேசணும் கொச்சாதான் சார். இது யதார்த்தத்தை பேசணும். நீங்க என்ன சார் யதார்த்தம்? நடிகர் ஒரே ஒரு நிமிஷம். 10வது படிக்கிற பொண்ணு அவர் வயசு என்ன? அவருக்கு 18 வயசுல பொண்ணு இருக்கு சார். அவருக்கு 18 வயசுல பொண்ணு இருக்கு. வயசு என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. வயசு என்ன? இவருக்கு வயசு என்ன? நீங்க தான் போய் பாத்தீங்களா சார்? அது நீங்க போய் பாத்தீங்களா? வரது இல்லையா? மீடியால சொல்றது இல்லையா? மீடியால ஏங்க போறத போட்டோ பாக்கல நீங்க? கல்யாணத்துக்கு தனி விமானம் மூலமா நிவர்த்தி போறத பாக்கல நீங்க? பாத்தீங்களா கோவாக்கு? அதே அவரோட தொண்டை உயிருக்கு உயிரா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைச்ச ஒரு மாவட்ட செயலாளர் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு ஆள் இறந்து போறாரு. அதுக்கு போக வக்கு இல்ல. நீ இப்படி போவ. இந்த ஒழுக்கமற்ற ஒரு நடிகன் பின்னாடி இந்த இளைய சமுதாயம் பின்னாடி போய் நிக்கும். அதுக்கு பெற்றோர் பயமா இருக்கா? பெற்றோரத்தை எதுக்கு பயமா இருக்கா? ஓட்டு எல்லாம் போயிருது. ஐயோ நம்ம ஜாதி ஓட்டு போகுது. என்ன கட்சி ஓட்டு போகுது? சும்மா இந்த 2026ல தெரிஞ்சிருங்க. நேத்து வரைக்கும் கோஷம் போட்டுக்கிட்டு பால அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இந்த அனில் குஞ்சுக இவங்க உடனே சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டுருவாங்களா? நான் 26-24 வயசுல மக்களுக்காக போராடி சிறை சென்றுட்டு இருக்கிறேங்க. நானு இதே வேல்முருகன் கூட சேர்ந்து டோல்கேட் கருமத்தம்பட்டியில முற்றுகிட்டு போராட்டம் நடத்தி சிறை சென்றவங்க. நானு இது மாதிரி கூத்தாடி பின்னாடி நாங்க ஊரை சுத்தலையே. அவங்க பின்னாடி போய் நின்னுட்டு இருக்கலையே. நானும் கூத்தாடிதான். ஆனா நான் அரசியல்ல இதுக்கு சினிமாக்கு முன்னாடி படங்கள் எடுத்து இதுக்கு முன்னாடி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துற படங்கள் நான் எடுப்பேங்க. கண்டிப்பா எடுப்பேன். எடுத்ததெல்லாம் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துற படம். எடுத்த 2 படம் அடுத்த படம் வருது பாருங்க. பாத்துட்டு பேசுங்க. அது என் மனைவியோட நான் நடிச்சது. என் மனைவியோட புரியுதுங்களா? அது என் மனைவி. ஆபாசமா மனைவியோட நடிச்சு ஆபாசமா நடிக்கலையே. அதுல எந்த லிமிட் இருக்கோ அதுக்காக தான் நடிச்சிருக்கோம். இங்க பாருங்க ஒரு ஒழுக்கம் ஒரு நடிகர் பின்னாடி இந்த இளைய சமுதாயம் போறத வேல்முருகன் கண்டிச்சது தப்பே கிடையாது. அது டிவிக்கு யாருங்க உண்மையான டிவிக்கு 15 வருஷமா கட்சி நடத்துற தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தான் டிவிக்கு. அந்த பயம் தான். என்ன பயம்? இப்படித்தான் ஓட்டு போகுது நடத்திக்கிட்டு எப்படியாச்சும் திமுகவுல அடுத்து கூட்டணியில சீட் தெரியுமா? பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க இது மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வர முடியுமா? வேல்முருகன் தினம்தோறும் பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடியவர். ஆனா இன்னைக்கு விஜய் அந்த படையோரை தாண்டி வர முடியுதா? எத்தனையோ போராட்டங்கள் இந்த மக்கள் பிரச்சனை இருக்குது பேசுறாரு. வெறும் அறிக்கை விட்டா மட்டும் போதுமா? யாரு லாட்டர்பேட் கட்சி
தமிழக வெற்றி கழகம் தான் லெட்டர் பேட் கட்சி. அவங்க நிர்வாகிகள் தான். சொல்லுங்க, புஷியானது ஒரு ஆளை மட்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு ஒரு மாவட்ட செயலருக்கு எவ்வளவு தெரியுமா பணம் வாங்குறாங்க? 15 லட்சம் வாங்குறாங்க. இப்படி 5 லட்சம் வாங்குறாங்க. இருங்க சார், நீங்க இப்படி விமர்சிக்கிறீங்களா? இதை விமர்சிக்கலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. கட்சி போராட்டம் பண்றாரா, பொதுவெளிக்கு வராருன்ட்டு. ஒரு மக வயசு 10வது 12வது படிக்கிற பொண்ணுங்கள இல்ல சார், நீங்க ஒழுக்கமா சார்? நீங்க சர்டிபிகேட் கொடுங்க உங்களுக்கு தான் சார். இங்க சதாநாடா இருக்கும் ஒரு நடிகை கேக்குற கேள்வி பதில். உங்களுக்கு சில பெண்களோட தொடர்பு இருக்கு. அவர் எங்கேயாவது பேர் சொன்னாரா? விஜய் பேர் சொன்னாரா? வேல்முருகன் விஜய் பேர் சொன்னாரா? விஜய் இத பண்ணாருன்னு சும்மா தூக்கிட்டு வந்து பேசிட்டு ஐயோ நான் விஜய் சொல்ல, நான் விஜய் சொல்ல, நான் விஜய் சொல்ல, விஜய் சொல்ல. கூத்தாடினா உங்க கூட்டணி கட்சியில இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவர் யாரு? சரி, அவர் யாரு? அவரோட பின்புலம் ஒரு சீட்டுக்கு தான போறீங்க, சீட்டுக்கு தான போறீங்க. உதயநிதி அவரோட பின்புலம் என்னங்க? என்ன பின்புலம்? அவரோட பின்புலம் அப்பா சிஎம் தாத்தா சிஎம். வேற என்ன பின்புலம் சொல்லுங்க? வேற என்ன பின்புலம் சொல்லுங்க சார். வேற என்ன பின்புலம் சார் சொல்லுங்க? அவர் எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்தாருங்க? அவங்க அப்பா என்ன தெரியுமில்ல? சொல்லுங்க. சும்மா படிப்படியா தானே முன்னாடி வந்தாரு. சும்மா வந்துட்டாரு, நடிச்சோன்னே ஏறி கொண்டு வந்து இவர் சிஎம் உட்கார வச்சிடணும். அதுக்கு இவங்க மாவட்ட செயலர்கள் 15 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் வசூல் பண்ணி கட்சி நடத்திக்கிட்டு கட்சி நடத்தல ஏதோ போட்டோ ஷூட் நடத்தி மத்த கட்சியில நேர்மையா ஒழுக்க சீலா இருக்கீங்க. ஒழுக்க சீலா இருக்கீங்க. என்னங்க நடக்குது? ஓட்டு காசு கொடுக்கறது இல்ல, ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து வரல சார். சும்மா பேசிட்டு இருக்காதீங்க சார். ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப எப்படி இருந்தாலும் பசங்க எல்லாம் பின்னாடி போறாங்க, சின்ன பசங்க எல்லாம் உடனே வச்சு அடிக்கிறீங்க. இந்த முட்டாள்தனமா இந்த பெற்றோர்களே கொண்டு போய் அவங்க முன்னாடி போய் இந்த கூத்தாடி பின்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. ஆதங்கத்துல வேல்முருகன் தமிழ் தேசிய தலைவர்கள் பேசுறாங்க. இப்போ டெப்யூட்டி சிஎம் போயிருக்காரு, முன்னாடி சின்ன பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. படிக்கிற பசங்க தானே, படிக்கிற பசங்க தானே, டான்ஸ் ஆட விடுறாங்க. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க சார். இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிற இன்னைக்கு எல்லா பகுதியிலும் அதிகப்படியா திமுக அரசாங்கம் நல்லபடியா நடத்திட்டு இருக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நல்ல மக்களே ஏத்துக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துல இந்த தமிழக வெற்றி கழகம் போராட்டங்கள் முன்னெடுக்கணும். 4 கோஷம் போட தெரியுமா? இந்த அணில் குஞ்சுகளுக்கு கோஷம் போட தெரியுமா? இது அங்க தலைவருக்கே கோஷம் போட தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பேட்டி கொடுக்க முடியும். நீங்க காசு வாங்கிட்டு கோஷம் போடுறீங்க. இல்ல அதான் நீங்க காசு வாங்கிட்டு கோஷம் போடுறீங்க. என்னங்க காசு வாங்கிட்டு தான் கோஷம் போடுறீங்க? எங்களோட போராட்டம்ல சும்மா கோஷம் போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்து போராட்டங்கள் கிடையாது. மக்களுக்காக நின்னு கைதாகி அரெஸ்ட் ஆகி மக்களுக்கு எந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கணும், எந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தா நீத்து போகாம கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு செவிசாய்க்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த மாதிரி போராட்டங்களை தான் நாங்க முன்னெடுக்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய போராளிகளை இழிவுபடுத்துற மாதிரி இந்த அணில் குஞ்சுகள் செய்வது தவறு தவறு தவறு. அண்ணன் வேல்முருகன் தவறே இல்ல. சொல்றீங்களா சார்? இல்ல நான் கேக்குறேன், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. அப்படியே சார் இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு ஒரு அபியூஸ் லாங்குவேஜ் நீங்க இப்ப இல்ல கலாச்சார பாதுகாவலர் இப்ப வேஷம் போடுறீங்களே, இல்ல கலாச்சார பாதுகாவலர் இப்ப வேஷம் போடுறீங்களே. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல விஜய் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் கலாச்சார விஜய் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு நடக்குதா? இல்ல இதுக்கு முன்னாடி தப்பே நடந்தது இல்லையா? விஜய் மட்டும் தான் உங்களுக்கு போக்கஸ்டா தெரியுறாரு. ஏன் இப்ப விஜய் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு? அப்ப விஜய் தானே பேசுறீங்க. விஜய் நான் விஜய்னு ஒரு குறிப்பிட்ட அவர் சொல்லல, வேல்முருகன் சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேல்முருகன் பேசியது தவறே கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு பெற்றோர் சொல்றாங்களே இவர் என்ன இளைய காமராஜரா? 9 ஆண்டு காலம் இளமை பருவத்தை சிறைச்சாலையில கழித்தவர் தான் காமராஜர் ஐயா. 13 பள்ளிக்கூடங்களை கட்டிய காமராஜர் எங்க? இன்னும் கூத்தாடிகள் இவங்க படத்தை நடிச்சுக்கிட்டு விஜயோட படங்களை பாத்திருக்கீங்களா? அப்புறம் நடிகைகளோட என்னது கல்யாணத்துக்கு போய்கிட்டு கூட நண்பரோட வீட்டுல வச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவரை இளைய காமராஜரா? என்னது சும்மா சோசியல் மீடியா மனைவி சும்மா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணாதீங்க சார். முடிஞ்சா சார் முடிஞ்சா கட்சியை எதிர்த்து போட்டி போடுங்க, ஒரு கொள்கையை விமர்சிங்க. அதை சும்மா பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க சார். ஒரே இளைய காமராஜர்னா யாருக்கு இளைய காமராஜர் சொல்லுங்க. ஒரு 4 புக்க கொடுத்துக்கிட்டு அரை பவுன் நகையை கொடுத்தா இளைய காமராஜர். போஸ்ட் அடிக்கிறீங்க, வாழும் பெரியாரு, அண்ணாவின் மறு உருவமே. அண்ணா பெரியாரா? நான் காமராஜரை பத்தி பேசிட்டு இருக்கேன். காமராஜர் பெண்பாடையே இல்லாம தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காக போராட்டங்கள் முன்னெடுத்து சிறை சென்றவர். விஜய்
விஜய் இப்படி உட்காந்துக்குவாரா, பின்னாடி வந்து காமராஜர் நிக்கிற மாதிரி ஏஐல ஒரு போட்டோ விடுறாங்க. அவங்க தலைமையை வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? காமராஜர் பேரை சொல்றதுக்கு அந்த ஒரு பெற்றோர் சொல்றாரு, அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையானே தெரியல. ஒரு காமராஜர் ஒரு போய் இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. சார், பெரியார், அண்ணா, கலைஞர், பிறகு சிஎம் ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னும் போய் அவருடைய மகன் போட்டோவையும் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து யாரு வந்து அண்ணான்னு யாரையும் சொல்லிக்கலையே. அறிஞர் அண்ணாவோட கொள்கைகள் கோட்பாடு திராவிட கழகம் கொண்டு போயிட்டு இருக்கு. எல்லாம் அண்ணாவின் மறு உரிமை சொல்ல முடியாதுங்க. நான் காமராஜர் தான் பேசுறேன். ஜாதி பாசம். ஆமா, ஜாதி பாசம். எங்க அப்பச்சி சொன்னா கேட்கத்தான் செய்வோம். விஜய் கூட ஒப்பிடுவாங்களா? வேற ஆளே கிடைக்கலையா? விஜய் ஒரு கூத்தாடி, அந்த கூத்தாடி கூத்தாடி நல்லதாங்க, நல்ல விஷயம் தாங்க. கூத்தாடின்னு சொல்ல தப்பு இல்லைங்க. தமிழ் மொழிங்க. கூத்தாடிங்கிற தவறு இல்லையே, சொல்லுங்க. ஏதோ நீங்க வந்து எக்காலத்திலையும் சொல்ற காமராஜர் ஐயா தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ் மக்களுக்காக போராடியவரு, சிறை சென்றவர், இல்லாதவர். பெண்களோட படத்துல நடிச்சுக்கிட்டு எனி டைம் ஒரு கூட ஒருத்தி வச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டு இந்த விஜய் அவர்களை தெரிவிக்கணுங்க. விஜய் அவர்கள் மறுப்பு ஒரு நிமிஷம் சார். கர்நாடகால என்ன பிரச்சனை? கமல் வந்து தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு கன்னடத்துல வந்து என்ன சொன்னாங்க? படத்தை வெளியிட மாட்டேன்னு சொன்னாங்க. 1991 நடந்தது போல வன்முறைகள் வெடிக்கும் அப்படின்னு அங்க ட்வீட் போடுறான். அதுக்கு இந்த விஜய் அவர்கள் ஏதாவது கண்டன அறிக்கை தெரிவிச்சாரா? சிஎம் கண்டன அறிக்கை விட்டாரா? அறிக்கை ஒரு விஷயம், சினிமாக்காரன் தானே சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, வேல்முருகன் ஜனநாயகத்தை ஓட விட மாட்டார். பாக்கலாமா? வேல்முருகன் ஓட விட மாட்டார். கன்னடக்காரன் தானே ப்ரொடியூசரே. ஓட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தம்பிகள் விட்டுருவாங்களா? நான் கேட்கிறேன், வேல்முருகனோட போராட்டங்களை அவரோட தம்பிகள் பட்டியலிடுவாங்க. விஜயோட போராட்டங்கள் அவன் தம்பிகள் குஞ்சுகள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு வந்து வந்துட்டாரு. பயப்படாதீங்க சார். பனையூருக்கு வந்து ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கேட்ட திறந்து வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பத்திரிக்கையாளர் சந்திப்பு, ஊடகங்களை சந்திப்பு. வராமலே அவ்வளவு பயப்படுறீங்களா சார்? வராமலே அவ்வளவு பயப்படுறீங்களா? எனக்கு திராணி கிடையாதுங்க. வேல்முருகன் கேட்க 1 to 1 வரையான்னு கேட்கிறாரு. வர சொல்லுங்க. விஜய் வந்து பேச சொல்லுங்க. இல்ல அப்படி இல்லைனாலும் புஷியானந்த் வந்து பேச சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆதரவு அர்ஜுனா அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்ற ஆதரவு அர்ஜுனா லியோ 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 வந்துட்டாரு. என்ன உன்ன சினிமால இருந்து வாங்க வெளியே டயலாக் பேசிக்கிட்டு ஒரே நிமிஷம். அது டைரக்டரோடதுங்க. டயலாக் எல்லாம் டைரக்டர் விஜயோட டயலாக் தெரியல. என்ன விஜய் டயலாக் பேசிட்டு விஜய் என்னென்ன விஷயங்கள் பேசுறாரு. ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. என்ன சொல்றது சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கத்துனாலும், நீங்க ஜனநாயகம் ஓட விட்டாலும், தமிழ்நாட்டுல ஓடாதுங்க. பேர் மாத்த ஆல்ரெடி லைக்கா நிறுவனம் ஒண்ணு வேல்முருகனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, கத்தியில தன்னோட பேர் வராதுன்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்த லெட்டர் பேர்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க படம் ஓடிச்சு. இங்கேயுமே சொல்றேன், இதுவரைக்கும் இந்த விஜயோட கட்சி தாவேகா வந்து என்னைக்கு 2021 காணாம போயிடும். 10 லட்சம் 15 லட்சம் வாங்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு பதவிகள் கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த தாவேகா நிர்வாகிகள். புஷியானது யாரு நினைச்சீங்க? பொன்னார பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழும் காமராஜர் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஸோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் விமர்சிக்க தோணல? வாழும் காமராஜர்னு அவர் சொன்னார்னா, அவர் வந்து இன்னைக்கும் சொல்கிறேன், அவர் எங்கள் எந்த இடத்துலையும் வந்து பொன்னார் அவர்கள் வந்து அவர் சொன்னது வந்து வாழும் காமராஜர்னு சொன்னது தவறு தான், நான் அதை ஏற்றுக்கல. ஆனால் வந்து அவரோட பேரப்பிள்ளைகள் அவங்களோட அவருக்கு அந்த தகுதி இருக்குதுங்க. அவரு காமராஜரோட வாரிசுன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. நீ காமராஜரோட வாரிசுன்னு சொல்லிட்டு போ, அவரோட கொள்கையை ஏத்திருக்கிறோன்னு சொல்லிட்டு போ. நீ நான் தான் காமராஜர், இளைய காமராஜர் எப்படி சொல்றதுக்கு அதை ஏத்துக்கிட்டு நிக்கிறீங்க சொல்லுங்க. அவர் ஏத்துக்கவே இல்லையே சார், சிரிச்சாரு சார். அவர் சொன்ன போட்டோ வந்துச்சே சார், அவர் சிரிச்சாங்கிறக்கோசரம் எல்லாமே ஏத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா வேல்முருகன் பேசணும் தவறே இல்லை சார். அவர் சும்மா பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் தவறா பேசி இருந்திருக்கலாம். ஆனா வந்து இந்த இடத்துல வேல்முருகன் பேச உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு வேல்முருகன். இங்க பாருங்க சார், நல்லா கேட்டுங்க.
வேல்முருகன் பேசுற விஷயம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவரோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லிட்டுமா சார்? நோக்கம்? இல்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? தமிழ் பிள்ளைகள் வந்து இப்படி ஒரு நடிகர் பின்னாடி சொல்லுங்க, போறாங்களே கொச்சப்படுத்திட்டீங்க. அப்படிங்கிற இதுல பேசுறாரு. அதான் கொச்சப்படுத்திட்டீங்க. புரியுதுங்களா? அதான் கொச்சப்படுத்திட்டீங்க. அப்புறம் என்ன சார்? சார், சரி, நீங்க பொன்னார் ஒரு சாஃப்டா சொன்னீங்கல்ல, ஏன்னா அவர் வந்து நாடார் சமூகம், விஜய் வந்து நாடார் சமூகம் இல்ல, அப்படி சரி, கிடையாது. அதனால நடிக்கிறோம் ஒரே ஜாதிக்காரங்க. ஜோசப் விஜய் வந்து நாம வந்து ஐயோ, இவ்வளவு நாளா இவ்வளவு நேரமா இப்படி விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்க இந்த பேரை சொல்லியேன்னு பார்த்தேன், அதான் ஜோசப் சொல்லிட்டீங்க. விஜய் வந்து அவரோட அடையாளத்தை அவரே சொல்றதுக்கு பயப்படுறாரு. நாங்க அடையாளத்தோட வாழ்றவங்க. ஜாதி பேர் போட்டுருக்கலாம் ஒரு பெருமை. ஆமா, ஜாதி பேர் போட்டது எங்களுக்கு அடையாளங்க. அது சார், மறுபடியும் அந்த ஜாதிக்குள்ளேயே போகாதீங்க, வெளியே வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் தாவேகா வந்து சினிமா பாணியில அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, அத வந்து இல்ல அதுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும். வேல்முருகன் கத்துக்கிட்டு வரட்டும், இல்ல தம்பிகளுக்கு பதில் சொல்லட்டும். புரியுதுங்களா? இப்ப வேல்முருகன் எப்படியே பேசி ஒரு சீட் வாங்கி இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. 2026ல தாவேகா வந்து எப்படி தோத்து போறாலும் சரி, அதை தமிழ்நாடு மக்கள் சொல்லட்டும். நீங்க வந்து நாங்க அட்வைஸ் பண்றோம், இல்ல வந்து நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லாதீங்க. அது மக்கள் சொல்லுவாங்க சார். நீங்க ஏன் சார் இவ்வளவு ஒரு நிமிஷம், தாவேகா வந்து எந்த இடத்துல வேல்முருகனை பேசுறதுக்கு தகுதி இல்லாத கட்சி. எதையும் எழுதி கொடுக்காம 1.5 மணி நேரம் தங்கு தடையின்றி அவர் ஸ்டேஜ்ல அவர் பண்ண போராட்டங்களை பேசுவார். விஜய் அவர்கள் எழுதி கொடுக்காம பேசுவாரா? எழுதி கொடுக்காம ஸ்கிரிப்ட் இல்லாம பேச தெரியுமா விஜய்க்கு? என்ன சார் கடைசியா வந்து வேல்முருகன் வந்து விஜய் நான் இவரெல்லாம் இது ஒரு குட்டிக்கார நடிப்பாரு, அவர் குட்டிக்கார நடிக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். வேல்முருகன் முன்னெடுத்த போராட்டங்களும் இது என்எல்சிக்கு அவர் முன்னெடுத்த போராட்டங்களும் யாரும் இங்க கொச்சப்படுத்தல. ஆனால் இவ்வளோ பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி நேற்று வந்து ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து நீங்க அப்படியே ஒரு நடிகைக்கு வந்து ஒரு பார்ட்டி 35 லட்சம் கொடுத்தான்ட்டு சோசியல் மீடியால தான் எழுதுறான். அது யாரும் உறுதிப்படுத்தல எழுதுறாங்க. ஏன் வேல்முருகன் அதுக்கு ஒரு குரல் கொடுக்குறது? இவரு நல்ல சார், நீங்க மறுபடியும் விஜய் கூட்டிட்டு தனி விமானத்துல விஜய் போனாரா போலையா? நீங்க உங்க தங்கச்சி அக்காவெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு யாரும் போக மாட்டீங்க. ஓ ஃப்ரெண்டா? நீங்க தான் போய் பாத்தீங்க சார். நான் கேட்ட போறேன் சார். இல்ல சார், அப்புறம் ஏதாவது கேட்ட போறேன் சார். அப்புறம் ஏதாவது ஓபனா கேட்டுருவோம் சார். நான் கேக்குறேன். இல்ல சார், நான் இல்ல சார், நீங்க இல்ல சார், நான் அவங்க திரும்ப இல்ல சார். அப்புறம் கேள்வி கேட்டா ரொம்ப கொச்சையா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன். நாங்க வந்து பார்த்தோம், நேர்லயே பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா அரசியல் பண்றதுக்கு விஜயோட நண்பர்கள் பிடிப்பாங்க. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா அரசியல் பண்றதுக்கு உங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச ஆளே இல்ல. ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒழுக்கமற்ற ஒரு தலைவன் பின்னாடி இந்த இளைய சமுதாயம் போகுதேங்கிற கோபத்துல இந்த தமிழினத்துக்காக போராடிய இந்த 40 ஆண்டு ஆளு அரசியல் வாழ்க்கையில 27 வயசுல எம்எல்ஏ வேல்முருகனை கொச்சைப்படுத்த பேசத்தான் செய்வாங்க. கண்டிப்பா பேசுவோம். சரி சார், நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. 2026 வரட்டும், அப்ப தெரியும் சார். 2026 துண்டக்கான துணியக்கான ஓடுறத நாங்களும் பாக்குறோம். கண்டிப்பா பார்க்கலாம் சார். சரி, நன்றி சார். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.